உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தந்தி டிவியின் சார்பாக வணக்கம். அன்பு சகோதரி அசோகவர்ஷினியிடம் எனக்கு ஒரு கேள்வி. யார் இந்த தலைப்பை கொடுத்தது உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு 7 பேர் கொண்ட குழு. 7 பேர் கொண்ட குழுவா? 7 பேருக்குமா இந்த டவுட் இருக்கு, சந்தேகம்? யாருக்கு வெற்றி 2026 என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு? 2026 வெற்றி ஆள வாய்ப்பு கிடைக்கும் சமயத்தில், ஆட்சி புரியும் சமயத்தில், தன் மக்களை நினைக்காமல் தமிழக மக்களின் நலனை நினைத்து யார் ஆட்சி புரிகிறார்களோ, புரிந்தார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி. அந்த வகையில் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மண்ணை ஆண்ட எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வெற்றியை பெறப்போகிறது. இன்னும் எங்களுடைய சிறப்புகளை சொல்லணும். இங்கே இன்னும் சில பேர் இருக்கிறனால அவங்களையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்று, பிறந்த குழந்தை கொழு கொழுவென்று தெரிகிறது, ஆனால் அது இன்னும் குப்புறவே அடிக்கவில்லை, படுத்திருக்கிறது, குப்புற அடிக்க துடிக்கிறது. அது என்ன செய்கிறது என்று இனிமேல் தான் பார்க்க வேண்டும். அந்த கொழு கொழு குழந்தையை விட்டு விடலாம். அது அதே மாதிரி வளர்கிறதா? இல்ல, அது எங்க வீட்டு குழந்தை இல்ல, தூரத்தில் இருக்கிறது. அதனால் அதை விட்டு விடலாம். இன்னொருவர் பல ஆண்டுகளாக உணர்வு வயப்பட்டு பேசி, நிறைய நல்ல தமிழில் பேசி, நல்ல கருத்துக்களையும், பெரும்பாலான கருத்துக்கள் எங்களுக்கும் ஏற்புடையது, அப்படி கருத்துக்களை எல்லாம் பேசி, ஆனால் அவர்களும் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர்களுக்கு ரெகக்னிஷன் கிடைத்திருக்கிறது. அந்த குப்புறப்படுத்து தவழ்ந்து எழுந்து நின்றிருக்கிறது அந்த கட்சி. அவர்களையும் விட்டுவிடலாம். இங்கே மீதம் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. அம்மா போல ஒரு மாபெரும் தலைவரின் அகால மரணத்திற்கு பிறகு ஒரு சாதாரண தொண்டராக இருந்து இன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக 4.5 ஆண்டு காலம் அசாத்தியமான ஆட்சியை கொடுத்தவர் எங்கள் எடப்பாடியார். நீங்க பார்க்கணும், குடியாட்சியினோட இதுல முதல்ல வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது. தாத்தா மகன், அப்புறம் பேரன், அடுத்த கொள்ள பேரன், இதா ஜனநாயகம். விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு கிராம பகுதியிலிருந்து வந்தவர் எங்கள் தலைவர். அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் ஏதாவது நீங்கள் குறை சொல்ல முடியுமா? ஏதாவது குறை ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாம திரும்ப 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 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. எங்கள் கட்சியில் மிகுந்த குழப்பங்கள் இருக்கிறது என்று, எங்கள் கட்சி ஒரு ஒற்றுமையை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த கட்சி, இவங்க எப்பவுமே கூட்டணியை நம்பியே நிற்பவர்கள், நாங்கள் அப்படி அல்ல, எங்களை நம்பி நிற்பவர்கள். இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் கூட்டணி பலம் எப்ப பாரு முதல்வர் சொல்றது கூட்டணி, ஓரணியில் தமிழ்நாடா, ஓரணியில் தமிழ்நாடு. இவர் என்ன நேரத்தில் சொன்னாரோ, காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாமே, விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அவங்கவுங்க போர்க்கொடி உயர்த்துறாங்க. அதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறேன். ஆனால் இந்த சுற்றில் ஆட்சி அமைக்க போவது 2026 அண்ணா திமுக தான், என்டிஏ கூட்டணியில். ஆனால் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி தான், உங்கள் ஆதரவோடு. முதல்ல நினைச்சேன் நான், அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் தான் அங்க போனதுக்கு அப்புறம் மாறிட்டாரு, பாயிண்ட்ஸை விட்டுட்டு ஏதாவது பேசுறது. இது திமுக தலைமையினுடைய பாணி. எது உங்களுக்கு எதற்கையா 28 லாக்அப் டெத்ஸ் நடந்தது ஜூலை, இந்த வருட 4.5 ஆண்டுகளில் ஜூலை மாதத்துக்குள்ள தீக்கதர் சொன்ன தருவது. லாக்அப் டெத்ஸ் 28 ஏன் நடந்தது என்று கேட்டால், உடனே எடப்பாடி பழனிசாமி உண்மையான விவசாயி இல்லை. 20 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறதே, உங்கள் போலீஸ் என்ன செய்கிறது என்று கேட்டால், பிஜேபியோடு அதிமுக உறவு வைத்து விட்டது. அடுத்து போதை மருந்து கலாச்சாரம், போதை மருந்துகள் இப்படி இன்டீரியர் வில்லேஜஸ்ல உள்ளார்ந்த கிராம பகுதிகள்லாம் கிடைக்குதே, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்குது உங்க காவல்துறை? காவல்துறையை கையில வச்சிருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா, உடனடியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இந்த மாதிரி புரட்டுகளையே பேசிக் கொண்டிருப்பது தாங்க முடியல. எவ்வளவு நாளைக்கு இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்?
எதை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் கேட்கிறேன். விவசாயிகளின் பயிர்க்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, ஏன் பண்ணல? விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 30 லட்சம் நெல் மூட்டைகள்ல இவ்வளவு பெரிய அளவுக்கு பயிர் வளர்ந்து கிடக்கிறதே, பாவிகளே, பார்த்தா அவ்வளவு மனது வருத்தம் வேதனையாக இருக்கிறதே. ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவள் என்ற முறையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அதை பார்த்து விட்டு ஓடோடி போனாரே. போய் அதை பார்த்து ஆதரவாக விசாரித்து என்னவென்று வந்தால், இவர் உடனே மகனை அனுப்புகிறார். தம்பி உதயநிதி போனதுல நாங்க ஒண்ணும் வருத்தப்படல, போயிட்டு அந்த நெல் வயல்களுக்கு கூட போகல. இந்த நடிப்புகளை எல்லாம் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சாமானியர்களின், விவசாயிகளின், பெண்களின், ஏழைகளின், தொழிலாளிகளின், செவிலியர்களின், தூய்மை பணியாளர்களின், இப்படி சமுதாயத்தின் அத்துணை அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவது அதிமுக. அவர்களுக்கான கொள்கைகளை, அவர்களுக்காக திட்டங்களை தீட்டிக் கொடுப்பது அதிமுக. அவங்க பண்றதுல உண்மையிலேயே பாராட்டுற விஷயம் அந்த பேர் வைக்கிறாங்க பாருங்க. பேர் அருமையான பேருங்க எல்லாம். நான் முதல்வன், ஓரணியில் தமிழ்நாடு, என்னைக்கு சொன்னீங்களோ எல்லாம் குழப்பமாயிருச்சு. அப்புறம் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன். எதுக்கு திடீர்னு இந்த கோஷம்? அப்படி சொல்லங்காட்டியும் நம்மளுடைய மிக உச்சபட்ச அதிகாரியான, நமது அரசாங்கத்தின் மிக உயர்பட்ச அதிகாரியான ஒரு தலைமைச் செயலர் சுப்ரீம் கோர்ட்ல குட்டு வாங்கி அங்க நேர்ல வரணும்னு சொல்லிட்டாங்க. அங்க போய் தலை குனிஞ்சு நின்று பதில் சொல்லிட்டு வந்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லிவிட்டு போனார். உங்களுக்கு நீங்க கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நாங்களா சொன்னோம்? உங்க அமைச்சர் சொன்னார். ஒரே ஒரு மனுஷன், நல்ல குடும்பத்துல பிறந்தவர், நேர்மையானவர், ஒரு பைசா கொடுக்காம ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய தொகுதியில மதுரையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர், அவரு மனம் தாங்காம, நல்லா உங்களுக்கு கடந்த பார்த்தா முடியாதுல்ல, தாங்க முடியாம அவர் குமரி ஒருவரிடம் பேசியிருந்த அதையே யாரோ ரெக்கார்ட் பண்ணி வெளியில போட்டாங்க. சுதந்திரம் வாங்கி 73 ஆண்டுகளாக வந்த கடன் நான் 5 லட்சம் கோடி. நீங்க மட்டும் இல்ல, 5 லட்சத்துக்கும் குறைவு. நீங்கள் மட்டுமே 4.5 லட்சம், கிட்டத்தட்ட 5,19,000, நேற்று படிச்சேன், 5,19,000 கோடி ரூபாய் கடன். ஆம், பிஜேபியோடு நாங்கள் உறவோடு இருக்கிறோம். நீங்கள் வைக்காத உறவா திமுக காரர்களே? அதுலயும் திமுகவின் மறைந்த தலைவர் பெரியவர் கருணாநிதி அவர்கள் அங்க டெல்லியில போய் ஒரு வாரம் 7 நாள் சரியா முகாமிட்டு இருந்தார். தெரியுமா? எதற்கு? நல்ல துறைகளை பெறுவதற்காக. அவங்களை அப்படியே மடக்கி பிஜேபியை நிர்பந்தப்படுத்தி நல்ல துறைகளை பெறுவதற்காக அங்கே இருந்து அதை சாதித்துக் கொண்டு வந்த திமுக கூட்டம் எங்களை பார்த்து நாங்கள் பிஜேபியுடன் உறவு என்று சொல்வதா? அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் 2026 தமிழகத்துக்கு உண்மையான விடியல் பிறக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். இது நடந்தே தீரும் என்ற உறுதியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.